29 and I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to Assalamualaikum hi friends, welcome back to my channel Mamaearth vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா groceries purchase பண்ணும்போது நான் பண்ண பெரிய தப்பு, அதுவும் இல்லாம என்னோட ஃபேமிலியோட ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்பவே பேடா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். அண்ட் உங்களுக்கும் சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றணும், ஆனால் என்னால் மாற்ற முடியல, எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங்லேருந்து vlog எடுத்துகிட்ருக்கேன். ஹபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொசாம்பி ஜூஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. நான் வந்து ராகி தோசை ஊற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து ராகி தோசை புதினா சட்னி தான் வந்துட்டு செஞ்சுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. அஸ்லான் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் அனுப்பியாச்சு, சாப்பிட்டு அவன் டியூஷன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா இருக்கிற டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபுல் டே vlogோடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து பேசலாம். முதல் விஷயம், ஏதாச்சும் ஒரு புதுசான ஒரு ஃபுட் ஹேபிட் நம்ம ஃபேமிலிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுதுமே ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், அவங்களுக்கு பிடிக்காது, ஹப்பி வந்துட்டு சாப்பிட மாட்டாங்கப்பா, குழந்தைக்கு சுத்தமாகவே அதை தொட மாட்டேங்கிறாங்க இப்படிங்கிற சாக்கு ஏதாவது சொல்லி நம்ம அதை தள்ளி போட்டுட்ருப்போம், இல்லாட்டி அதை பண்ணாமே இருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மைண்டை கன்வின்ஸ் பண்ணி முதல்ல அந்த தாட்டை வந்து மாற்றுங்க. இந்த மாதிரி எனக்கும் வந்து தாட் இருந்துச்சு, இவங்க எடுத்துக்குவாங்களா, அதை நமக்கே அது செட் ஆகுமா இப்படிங்கெல்லாம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அப்போ வந்து மில்லட்ஸ் பற்றியும் நிறைய ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாம் சவுண்டாக டிவியில் வந்து போட்டு விட்டுருவேன். எனக்கு கிடைக்கிற சின்ன டைம் டிவி பார்க்குற டைமில் போட்டு விட்டுருவேன். தேங்கோட எனக்கு சீரியல் அந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்க்குறக்கு அந்தளவுக்கு பிடிக்காதுங்கிறனால மோட்டிவேஷ்னலாக ஏதாவது பார்ப்பேன், இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்ஸ் பற்றி வந்து பார்த்துட்ருப்பேன், போட்டு விட்ருவேன். அப்போ வந்து ஹப்பிக்கும் அது வந்து கேட்பாங்க, நானும் அது கேட்டுட்ருப்பேன். ஸோ ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. பரவாயில்ல, மில்லட்ஸ்லாம் இவ்வளோ ஹெல்த்தி ஃபுட் இருக்கா, ரொம்ப ஹெல்த்தியாக இதெல்லாம், சரி நம்ம இதை ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்ததாக நான் பண்ண பெரிய தப்பு, க்ராசரி வாங்கும்போது இந்த மாதிரி ஐட்டத்துக்கு தனியாக ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நான் வந்து கொடுத்துட்ருந்தேன். நம்ம வந்து ஒயிட் சுகர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் மாற்றுறது, சில டைம் சுகர்ஸ் இல்லாமல் வந்து சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பொருட்கள் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர்ஸ் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரியான தப்பு பண்ணேன் அப்படின்னா, நான் சில பேர்த்த இப்போவுமே பார்க்குறேன், குழந்தைங்க அழுததுமே உடனே போய் கடையில் பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு இந்த பேக்கேஜ்டு சிப்ஸ் ஐட்டம்ஸ், சாக்லேட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறது. சில பேர் டெய்லியும் கூட அதை வந்துட்டு ஒரு ரொட்டீனாகவே வச்சுருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். நான் வந்து இது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே அந்த க்ராசரி வந்து தனியாக ஒரு ஆப்பே வச்சுருந்தேன். அந்த ஆப்பில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் போடுவோம். அது அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது அதுக்கு பதிலாக ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இதனால மணி மட்டும் சேவ் கிடையாது, நம்ம வந்துட்டு நம்ம குழந்தைகளை ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தடுக்கிற மாதிரியான ஒரு இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நமக்குமே அப்படி தான், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் சும்மா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்குமே வந்து கை சும்மா இருக்காது. டெய்லியும் இப்போ ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் ஒன்று எடுத்து வாயில் போடுற மாதிரி வந்து போட்டுட்டு தான் இருப்போம். ஸோ அஸ்லானுமே அப்படி தான். நான் அந்த மாதிரி பேக்கேஜ்டு ஃபுட்டு ஜங்கெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கும்போது அதை அவன் நல்லா விரும்பி சாப்பிட்ருந்தான். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் மாற்றிட்டு ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். அதுவுமே அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, குழந்தைங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்துட்டு ஏற்றுக்கிறாங்க, அந்த மைண்ட் செட்டு தான் உங்களுக்கு வந்துடுது. ஸோ நீங்களும் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் உங்கள் குழந்தைக்கு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு சேஞ்சஸ் கொடுத்துட்டு அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி பாருங்கள். அந்த கெட்ட ஃபுட்டுக்கு எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக நல்ல ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, ஹோம்மேடு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு அது எந்த அளவுக்கு திருப்தியாக ஃபீல் ஆகுதுங்கிறத ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சைடே போக மாட்டீங்க ஜங்க் ஃபுட்டுக்கு. ஸோ என்னடா சாக்லேட்டே சாப்பிடக்கூடாது, பிஸ்கெட்டே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கிடையாது. அளவு இருக்கணும், எதுக்குமே ஒரு அளவு இருக்கணும். சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க, அது மைண்ட் ஃப்ரெஷ்னஸ் ஆகும் அப்படின்னு. ஆனால் அதுவே ஓவராக ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இதுக்கு பின்னாடி குழந்தைங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால குழந்தைங்களோட சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கான ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சொத்து எதுவுமே கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்துட்டு பண்ண வேண்டிய மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களே நல்லா சூப்பராக பண்ணிப்பாங்க. நம்மளால் பண்ண முடிஞ்ச சின்ன விஷயங்களை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அஸ்லானும் முகுந்தனும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே டியூஷன் முடிச்சு வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்துட்டு
லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மா சாவல் தான் வந்து பண்ண போகிறேன். ரெசிபி வந்து யூடியூப்லேருந்து தான் பார்த்தேன். ராஜ்மா ரொம்ப நாள் ஆச்சு நான் குக் பண்ணி, சுத்தமாகவே குக் பண்ணுறதே இல்லை. ரொம்ப நாளுங்கிறத விட ஒரு வருஷமே ஆயிருக்கும் போல், அந்தளவுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் இந்த டைமு. ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன்ல மில்லட்ஸ் வாங்கும்போது நான் சில தப்பெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் அந்த டைமில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். மில்லட்ஸ்னால் அவ்வளோ இது இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கவும் ஒரு டைம் என்ன பண்ணிட்டேன்னா க்ராசரி லிஸ்ட்டு போடும்போது எல்லா மில்லட்ஸுமே வந்து நான் லிஸ்ட்டில் போட்டேன். வாங்கி எல்லாத்தையும் டம்ப் பண்ணிட்டேன். இருக்கிற 5-6 மில்லட்ஸ் எல்லா மில்லட்ஸும் வாங்கியாச்சு. கருப்பு கவனி அரிசி அந்த மாதிரி அரிசிகளும் எல்லாமே வாங்கிட்டு அதில் என்ன பண்ணுறதுங்கிற ஐடியாவே இல்லை எனக்கு சுத்தமாகவே. ஸோ இந்த மாதிரி தப்பும் வந்து பண்ணுவோம். எடுத்ததும் நம்ம ஹெல்த்தி ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா எல்லாத்தையுமே ஒட்டுக்கா வாங்கிடும். அந்த மாதிரி பண்ணிடவே கூடாது எப்போவுமே. நான் அந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். அந்த மாதிரி நிறைய வாங்கி நம்ம டம்ப் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு மில்லட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு மில்லட் வாங்கி ரொம்ப ஈஸியான மில்லட் எதுன்னு சொல்லுவேன், கம்பு வந்து சொல்லுவேன். ஏன்னா அது தோசையாக சுடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இட்லியாகவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கம்பங்கூழ் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது. ஸோ அதுலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு மில்லட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மில்லட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து மில்லட்ஸ்க்குன்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமே புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு பொருள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்க முடியும் நம்மளால். பேசிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் வச்சு விட்டுட்டேன். இந்த சைடு வந்துட்டு ராஜ்மாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. கிரேவி மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது இங்கே வந்து தயிருக்கு வந்து ஊற்றிட்டுருக்கேன். ஊற்றி வச்சுட்டு பன்னீர் அதிகமாக செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பன்னீர் ரெசிபி போர் அடிக்க ஆரம்பிச்சனால சரி தயிர் வந்து ஊற்றி வச்சு டெய்லி தயிராக வந்து இப்போ சாப்பிட்ருக்கோம். இடையில லஸ்ஸி போட்டு தராங்க ஹப்பி. நானும் வந்து பார்த்திங்கன்னா மோரெல்லாம் வந்து அடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறையவே தயிர் இருக்குது. சரி மோர் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு மோர் அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் அரைச்ச புதினா சட்னியும் இருக்குது. ஸோ அது வந்துட்டு இன்றைக்கி ராஜ்மா சாவல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு கீ ரைஸ் வச்சா கண்டிப்பாக இந்த புதினா சட்னி வந்து வச்சுருப்பாங்க. சூப்பராக அரைப்பாக்கா. அதை வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்துட்டு இதுவும் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்டர் மில்க் மாதிரி நம்ம ஊர்லலாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் போட்டு சூப்பராக வந்துட்டு மோர் அடிக்க போகிறேன். அண்ட் எனக்கு வந்து க்ராசரி வந்து கரெக்டான ஒரு லெவலில் எனக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சதுன்னா நான் வந்து மீல் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. சும்மா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் டைம் எடுத்து ஒரு மீல் பிளானிங் வாரத்துக்காக நம்ம போட்டு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இடையில நானும் ரொம்ப டிமோட்டிவேட் ஆனேன். ஏன்னா நான் நல்லா மோட்டிவேஷனாக நினைக்கிற சில யூடியூபர்ஸ் கூட மீல் பிளானிங் அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை எங்களுக்கு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதை பார்த்து நானும் கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது சரி மேபி அவங்களுக்கு அது வந்து செட் ஆகாமல் இருக்கலாம், பட் நமக்கு அது கரெக்டாக இருக்குது. 1 வீக்குக்கான பிளான் வந்து தெரியும் போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா யோசித்தேன், இப்போ நம்ம அது இப்போ இருந்தே பழக்கப்படுத்திட்டோம்னா அஸ்லான் ஸ்கூலுக்கெல்லாம் போகிற டைமில் இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு மீல் பிளானிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2-3 மந்த்ஸாக வந்துட்டு கரெக்டாக மீல் பிளானிங் வாரம் போட்டுட்ருக்கேன். இடையில மிஸ் பண்ணுவேன், எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். இடையில ஒரு வாரம்லாம் பண்ணாமல் விட்டுருவேன். அந்த டைமில் எவ்வளோ கஷ்டப்படுவேங்கிறது அதுக்கப்புறம் எனக்கு தெரியும். ஸோ என்ன வாரம் ஃபுல்லாக குக் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கான பொருளெல்லாம் என்னென்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால கரெக்டாக க்ராசரியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தேவையில்லாத பொருள் வாங்கி டம்ப் பண்ணுறது வந்து ஸ்டாப் ஆயிரும். மணியும் வந்து சேவ் ஆகும் நல்லாவே. திருப்பியும் சொல்கிறது என்னென்னா இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். மேபி உங்களுக்கு இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் உங்களோட இதில் எப்படி இன்க்ளூட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதையுமே நினைக்காதீங்க, அது வந்து நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய மில்லட்ஸ் எல்லாம் வாங்கி டம்ப் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் அதில் எப்படி அதை கரெக்டாக கொண்டு போகணுங்கிறது எனக்கு தெரிய வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த க்ராசரி வாங்குறது, ஃபேமிலி இது பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 1 இயரில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் உங்கள் கூட இப்போ நான் ஷேரும் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி 1 இயர் 2 இயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாமல் தான் நான் எல்லாமே பண்ணுவேன், நிறைய வாங்கி வேஸ்ட் பண்ணுறது. இப்போ வந்து கரெக்டான ஒரு பிளான் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மீல் பிளானிங் பண்ணிகிட்டு இருக்கிறனாலையோ என்னமோன்னு எனக்கு தெரியல, கரெக்டாக வந்துட்டு வாங்குற ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி கரெக்டான ஃபுட் ஹேபிட்ஸும் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. அண்ட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மில்லட்ரி ரைஸ் வந்து வாங்கியிருக்கேன். கம்பு, சோளம், ராகி, அப்புறம் திணையும் வந்து வாங்கியிருக்கேன்.
கொஞ்சம் அரிசியெல்லாம் வந்து இருக்குது. கருப்பு கவுனியும் மாப்பிளை சம்பவமும் ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருக்கிறனால வேறு எந்த ஐட்டம்ஸும் வாங்கலை. இந்த 1 மந்த்துக்கு தாண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்லட்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும். எதுவும் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மந்த் வந்துட்டு மெயினாக ஒயிட் ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மில்லட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கோம். எந்தளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன்னு தெரில. இன்ஷால்லா முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இன்னொரு விஷயமும் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து வாங்குகிற ஐட்டமுக்கும் நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் லோக்கல் கடையிலேருந்து வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் நான் வந்து பார்த்தேன். லோக்கல் கடையிலேருந்து வாங்குற ஐட்டம்ஸ் வந்து 10 ருபீஸ்க்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னா, அதே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அதை கண்டிப்பாக 12 ருபீஸ் 13 ருபீஸ்க்கு வாங்குற மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஆன்லைன்லும் பார்த்தீங்கன்னா 1 ருபீ 2 ருபீஸ் அதிகமாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு பொருள் தான் கம்மியாக வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் லோக்கல் கடையில் எனக்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ எல்லாமே நான் லோக்கல் ஷாப்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். எதெல்லாம் எனக்கு கிடைக்காம இருக்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தான் வந்து இப்போ ஆன்லைனில் போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த செக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கிடைக்காது. ஸோ அதனால நான் வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் வந்து போட்டு எடுத்துப்பேன். ஸோ சில சிறுதானியங்களும் சில அரிசிகள்லாம் வந்து எனக்கு இங்கே கிடைக்காம இருக்கிறது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படியும் நான் அதில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நாங்கள் வீட்டில் ஊர்லேருந்து அந்த மாதிரி பெரிய பல்கான ஐட்டம்ஸ் எதுவும் கொண்டு வந்தது கிடையாது. இன்ஷால்லா இந்த டைம் போகும்போது கண்டிப்பாக நல்லதாக ஆர்கானிக்காக கிடச்சிதுன்னா ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாகவே இங்கே செக்கெண்ணெயெல்லாம் கிடைக்காது. அதனாலேயே அந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் வந்து போட்டு எடுத்துப்பேன். அவளெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலாகவே பை பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன். கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்குவேன். இந்த இதயம் நல்லெண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இங்கே எங்கேயுமே கிடைக்காது. அந்த ஒரே ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் மட்டும்தான் கிடைக்குங்கனால அதில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு கிராசரி ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 பேக்கெட் ஒரு 4 பேக்கெட் மொத்தமாக வச்சுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 பேக்கெட் ஓப்பன் பண்ணி அதை ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறமா அடுத்த பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உடனே நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்கா ஓப்பன் பண்ணி ஒரு நாள் ஒன்று செஞ்சுட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அதில் வந்து பூச்சி வந்துடுது. அந்த மாதிரி நல்லாவே வந்து நிறைய வேஸ்ட்டும் ஆகுது. ஸோ அதுவும் வந்து நான் பார்த்த ஒரு விஷயம்தான். அந்த மாதிரியும் நான் வந்துட்டு சில சிறுதானியமெல்லாம் வேஸ்ட்டில் வந்து கொட்டியிருக்கேன். நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நீங்கள் தான் ஸ்டார்டிங்கான ஒரு லெவலில் இருக்கீங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஏஜ் அந்த மாதிரி இதில் தான் இருக்கீங்க. ஒரு 25லேருந்து 30, அப்புறம் 30லேருந்து 35 அதுக்குள்ளே தான் அதிகமாக பார்த்துட்ருக்கீங்க வீடியோஸு. ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களோட இந்த லைஃப்பை, அதாவது கிராசரி எல்லாம் வாங்கி அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான டிப்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப அதிகமாக இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இருப்பீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அந்த மாதிரிலாம் வந்து நினச்சிக்காதீங்க. ஸோ என்னோட இதில் எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுவும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சு எனக்கும் வந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தேங்காயும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் போட்டு எடுப்பேன். மந்த்துக்கு இவ்வளோ தான் தேங்காய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே அதிகமாக வாங்க மாட்டேன். ஒரு 5 தேங்காய் எனக்கு கரெக்டாக இருக்கும். அந்த தேங்காய் தீந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஃபுட் எல்லாமே தேங்காய் இல்லாமல் எப்படி பண்ணுறதுங்கிறத யோசிச்சு பண்ணிப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவளும் தேங்காவும் வச்சு ஒரு ஸ்நாக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஷார்ட்ஸில் நான் இன்ஷால்லா ஷேர் பண்ணுறேன். இது நார்மலாக அதிகமாக நான் வந்து அவல், தேங்காய், அப்புறம் நிலக்கடலை, நேந்திரப்பழம்லாம் வச்சு அதிகமாக ஸ்நாக்ஸ் வந்து செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட். அது மாதிரி ஒரு ஸ்நாக் தான் இன்றைக்கும் வந்து செஞ்சு வச்சேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அஸ்லானுக்கு இன்றைக்கி கிளாஸ் இல்லை. அதனால் ஈவினிங் டைம் எந்த ஃபுட்டும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. நைட்டு அதிகமாக வந்து இப்போ ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. என்ன பேலன்ஸ் இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறோம். நிறைய ஃபுட் எடுத்து இது பண்ணிக்கிறது இல்லை. அதனால வந்து டைம் நிறைய கிடைக்கிறனால ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூடயே வந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் அடை தான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து கம்பு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவு மூங் தால் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே வந்துட்டு சோக் பண்ணிட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ண அப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணணும். அது கூட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு அடைக்கி தோசை மாவு அரைப்போம்ல அதே மாதிரி அரைச்சிட்டு உடனே வந்து தோசை சுட்டுக்கலாம். உண்மையாலுமே இந்த அடை அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ் இல்லாமல் மில்லட் மட்டுமே வச்சு ரொம்ப ஹெல்த்தி, அதே மாதிரி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. மெயினாக என்னோட அஸ்லானுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அவனுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்றோட தான் செஞ்சேன். பார்த்தா அவனுக்கே நல்லா வந்து பிடிச்சிருந்துச்சு.
மெயினான விஷயம்னா காலைல அரைக்கும் போது பூண்டும் இஞ்சியும் கூட வச்சு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்ல மணமாக இருக்குது. தயிரும் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுட்டு இனி தூங்க போக வேண்டியது தான். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சின்னதாக ஒரு லைக் கொடுத்து எனக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் என்னோட டைம் அண்ட் எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஷால்லா இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். Until then, take care, bye bye, thank you, அஸ்ஸலாமு அலைக்கும்.